பணித்துறைகள் செப்டம்பர் 1, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு சின்ன சின்ன தீர்மானங்கள். கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். 1892 ஆண்டு உலக குத்துச்சண்டை சாம்பியன் ஜான் சல்லீவனை எதிர்த்து ஜிம்மி என்று அழைக்கப்பட்ட ஜேம்ஸ் கார்பெட் என்று வளர்ந்து வரும் குத்துச்சண்டை வீரன் போட்டியிட்டான். ஜான் சல்லீவன் அனுபவமிக்க, யாருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கின குத்துச்சண்டை வீரன். ஜிம்மியோ அனுபவம் குறைந்த இளம் வீரன். இருவருக்கும் இடையே போட்டி துவங்கி 21 சுற்றுகள் தொடர்ந்து இறுதியில் ஜேம்ஸ் கார்பெட் ஜான் சல்லீவனை நாக் அவுட் முறையில வெற்றி பெற்றார். பத்திரிகையாளர்கள் இந்த வெற்றிக்கு நீங்கள் பயன்படுத்தின நுணுக்கம் என்ன என்று ஜிம்மியிடம் கேட்டதற்கு, ஒவ்வொரு சுற்றின் போதும் நான் இன்னும் ஒரு சுற்று தாக்குப்பிடிப்பேன் என்று என் மனதிலே தீர்மானித்துக் கொண்டேன். மேலும் நான் எதிராளியை வீழ்த்த கிரீடத்தை பெறுவதற்காக போராடவில்லை, ஒவ்வொரு சுற்றிலும் கீழே விழாமல் தாக்குப்பிடிக்கவே தீர்மானித்தேன் என்று கூறினானாம். ஜிம்மியின் அனுபவம் நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. 1, சின்ன சின்ன தீர்மானங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இலக்கும் வெற்றியும் வெகு தூரம் இருக்கலாம். அந்த இலக்கை அடைய அனுதினமும் இருக்கும் சவால்களை ஜெயிக்க நாம் தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3500 தீர்மானங்களை எடுப்பதாக ஆய்வு கூறுகிறது. அவைகளில் எத்தனை தீர்மானங்கள் நம்முடைய நீண்ட போராட்டத்திற்கும் இறுதி வெற்றிக்கும் உதவி செய்வது என்பதை தெரிந்து தீர்மானங்களை எடுக்க வேண்டுமா? வேதம் வாசிப்பது, செபிப்பது போன்ற தீர்மானங்களை அனுதினமும் எடுக்க வேண்டுமா? 2, சின்ன தீர்மானங்கள் நம்முடைய குணத்தை கட்ட உதவுகிறதா? நம்முடைய குண வளர்ச்சிக்கும் நம்முடைய வலிமைக்கும் நாம் எடுக்கும் சின்ன சின்ன தீர்மானங்கள் தான் உதவுகிறது. நாம் பேசும் வார்த்தைகள், நம் செயல்கள் அனைத்தும் நம் குணத்தை கட்டுகிறது. எனவே நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை செய்ய தினமும் தீர்மானிக்க வேண்டுமா? 3, கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும். சில சமயங்கள்ல நாம் தீர்மானங்களை செயல்படுத்த முடியாமல் விழுந்து விடலாம். ஆனா எழுந்து நிற்பது என்பது மிக முக்கியம். சோர்ந்து படுத்து விடக் கூடாது. எழுந்து நின்றால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். எழுந்து நிற்பதற்கு மன வலிமை தேவை. அதே நேரத்துல எழுந்து நிற்பதால் தான் மன வலிமை அதிகரிக்குமா? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று நீதிமொழிகள் 24:16 வாசிக்கிறோம். நாம எத்தனை தடவை விழுந்திருக்கோம் அது ஒன்னும் மேட்டர் இல்ல, எந்திரிச்சு நிக்கிறோமா அதுதான் முக்கியம். சென்ற மாதம் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ பேர் நம்மிடத்தில் இப்பொழுது இல்லாத இருந்த போதிலும் இன்றைய நாள் தேவன் நமக்காக கொடுத்த நாள். இந்த மாதம் நம்மளுடைய வாழ்க்கையிலே இன்னொரு மாதமாக தேவன் கூட்டி சேர்ப்பாராக. உங்களுக்கு ஆரோக்கியமும் தேவனுடைய ஆவியின் அருளும் பெற்று வேதத்தை வாசிக்கவும் அனுதினமும் தேவனோடு இன்னும் அதிகமாக முன்பு இருந்ததை காட்டிலும் அவரோடு நெருங்கி சேரவும், உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய நலன்களுக்காகவும் செபிக்கவும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும் வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளா இருக்கட்டும்.